நமக்கு தான் டிவோர்ஸ் ஆகலையே, அது வரைக்கும் நம்ம உறவு செல்லும். டைவர்ஸ் பண்றதுக்குள்ளதான் நீ செத்து போயிட்டேன்னு போலீஸ்ல சொல்லிட்டாங்களே. ஆமா, ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை செய்யும் போது நான் ஒருத்தனுக்கு வீடு வாடகைக்கு புடிச்சு கொடுத்தேன். கமிஷன் அதிகமா கொடுத்தான். ஒரு சிம் வாங்கி கொடுத்தேன். அவன் ஏதோ தீவிரவாதியா அங்கங்க பாம்பு வைக்க வந்தானா. எனக்கு என்ன தெரியும், திடீர்னு வந்து அவன் ரயிலுக்கு பாம்பு வச்சிட்டா. நீ அவன் பார்ட்னர் தானேன்னு என்ன இழுத்துட்டு போயிட்டாங்க. கேரளாவில் வேற ஒரு விசாரணைக்கு என்ன கூட்டிட்டு போகும்போது தப்பிச்சு ஓடுனேன். அது ரயில்வே லைனு. ஓடும்போது ஒரு பைத்தியக்காரனை ட்ராக் ஓரமா பார்த்தேன். அவனுக்கு ஏன் பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஓடுற ட்ரெயின்ல தள்ளி விட்டேன். உடல் சதஞ்சு போன அந்த பாடிய நான் தான் நினைச்சு நான் செத்துட்டதா அறிவிச்சிட்டாங்க. நான் டெல்லிக்கு போய் சைலண்டா செட்டில் ஆயிட்டேன். உன்னை தேடுனேன், நீ கிடைக்கல. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். நான் அதுக்கு வரல. பின்ன சேர்ந்து வாழணும். என்ன விளையாடுறியா? நான் ஏன் விளையாடணும்? பின்ன நீ சொல்றதுக்கு பேர் என்ன? நீ என் கூட வாழணும்னு. அது தப்பா? அது மட்டும் முடியாது. வேற ஏதாவது காம்பன்சேஷன் கேளு, கொடுத்துடுறேன். நான் கேக்குற காம்பன்சேஷனை குடிப்பியா? கேளு. நான் உன்னை விட்டு விலகணும்னா நான் சொல்ற ஆள் கூட ஒரு நாள் நீ மனைவியா வாழணும். யார் நீ? இவன் உங்க ஆளு இல்லையா மேடம்? பூமிநாதன் இன்னும் வயசானவர். நீ யாரு? பாண்டுரங்கன். பூமிநாதன் எங்க? நாங்க கடத்தி வச்சிருக்கோம். எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கன்னு தான் கேக்குறேன். என்கிட்ட 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பூமிநாதன் இந்த வீட்டுக்குள்ள எதையோ தேடுறாருன்னு மகேஷ் சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன். வயசானவர் அடிக்காதன்னு நான் சொன்னதுனாலதான் உன்னை அடிக்காம வச்சிருக்கான். என்ன மகேஷ்? ஆமா மேடம். இந்த வீட்ல என்ன தேடின? மரியாதையா நீயே சொல்றியா இல்ல மகேஷ் கையால அடி வாங்கி சாகுறியா? சொல்லிடுறேன், என்ன அடிக்க வேண்டாம். சொல்லு, யார் நீ? என் பேரு பாண்டுரங்கன். நான் மும்பைல இருக்கேன். மும்பைல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தியா? ஆமா. மும்பைல இருக்கிற உனக்கு சென்னையில இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன வேலை? முக்கியமான ஒரு விஷயம் இங்க இருக்கு, அதை தேடி இங்க வந்தேன். ஓ, இவனும் நம்மள மாதிரியே பொருள் தேடி வந்தவன் தானா? அந்த பொருளை தேடிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து உங்க தோட்டத்து கணக்கு புள்ள பூமிநாதன் ரெஜிஸ்டருக்கு காட்டுறதுக்காக உங்க லேண்டோட மேப்பை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வராருன்னு, அவரை ஒரு வாரம் நீங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொல்றீங்கன்னு தகவல் தெரிஞ்சுது. உடனே மும்பையில இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இங்க வந்தோம். உங்க தெரு முனையில பூமிநாதன் நுழைஞ்சதும் அவரை கடத்தணும். அவர் வேஷத்துல நான் வந்தேன். இப்ப மாட்டிக்கிட்டேன். மகேஷ், you have done a very good job. தேங்க்யூ மேடம். எங்க வீட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் உனக்கு யார் கொடுத்தது? அதெல்லாம் எங்க கூலிப்படை தொழில் ரகசியம். அதை கேட்க கூடாது. நீ கூலிப்படையா? ஆமா, மும்பை கூலிப்படை. யாருக்கு ஒர்க் பண்றேன்னு சொல்ல மாட்டியா? உயிரே போனாலும் சொல்ல மாட்டோம். ஓஹோ, நாளைக்கு நாங்க உனக்கு ஒர்க் கொடுத்தா கூட விஷயம் வெளியில லீக் ஆகாது இல்லையா? ஆகாது மேடம். சரி, நீ இந்த வீட்ல என்ன தேடி வந்தன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா அதே சமயம் உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவும் மாட்டேன். தேங்க்ஸ் மேடம், உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. ஏய், என்ன கிண்டலா பேசுறா? ஒண்ணு மகேஷ், வெயிட்.
பாருங்க மேடம், நம்ம இவனை கட்டி போட்டிருக்கோம். நம்மள கிண்டலா பேசுறது தப்பு தானே மேடம்? அதான் அடிக்க பார்த்தேன். அவங்களோடது பெரிய டீமா இருக்கும். அவசரப்படக்கூடாது. சாரி கேளு. சாரி. இட்ஸ் ஓகே. ஓகே மிஸ்டர் பாண்டுரங்கன், இப்போ நாம ஒரு பிசினஸ் பேசலாமா? பிசினஸா? ஆமா. என்ன பிசினஸ்? நான் யாருன்னு தெரியுமா? தெரியும் மேடம். மத்திய அரசாங்கத்தோட அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல முக்கியமான பொறுப்புல இருக்கிற கெசட்டட் ஆபீசர். என்ன மாதிரி ஆளுங்க உங்கள மாதிரி கூலிப்படைங்களை பகச்சுக்கிறதுக்கும் இஷ்டம் இல்ல. அட் த சேம் டைம் உங்ககிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சவங்கள சும்மா விடுறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால நமக்குள்ள ஒரு பிசினஸ் டீல் பேசிக்கலாமா? சொல்லுங்க மேடம், என்ன டீல்? என் வீட்ல எதையோ தேட சொல்லி பணம் கொடுத்தவங்கள விட டபுள் த அமௌண்ட் நான் தரேன். அவங்கள கொன்னுடுங்க. இதை நீங்க தனியா பண்ணாலும் சரி, உங்க டீமுக்கு சொல்லி பண்ணாலும் சரி, உங்க இஷ்டம். மகேஷ் மேடம், இவர் கட் அவுத்து விடு. ஓகே மேடம். மிஸ்டர் பாண்டுரங்கன், சொல்லுங்க மேடம். நான் உங்களுக்கு கொடுத்த வேலைக்கு எவ்வளவு அமௌண்ட்னு மகேஷ் கிட்ட சொல்லிடுங்க. நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா என்னோடது ஒரே ஒரு கண்டிஷன். இந்த வீட்ல இருந்தோ இல்ல என் கையில இருந்தோ ஒரு துண்டு சீட்டு கூட வெளியில போக கூடாது. இப்போ எதுக்காக மேடம் இந்த டீலை தரீங்க? அரசாங்கத்துல முக்கியமான அணுக்கொள்கை சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கையெழுத்துக்காக மினிஸ்டர்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் வரும். நான் என் வீட்ல கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் ஏனோ தானோன்னு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நடமாடுவேன். ஆனா அது வெளியில போனா நம்ம நாட்டோட முக்கியமான ரகசியம் எல்லாம் லீக் ஆயிடும். சோ யார் இந்த மாதிரி வேலையை பண்ணாலும் அவங்கள கொன்னுடுங்க. ஓகே? ஓகே மேடம். ஒரு நிமிஷம் மேடம். நீங்க பேசுற பேச்சில இருந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னா புரியலையே. நான் கூலிப்படைன்னு சொன்ன பிறகும் நம்ம அரசாங்க அணு ரகசியங்களை பத்தி என்கிட்ட விளக்கமா சொன்ன உங்க பெருந்தன்மை ரொம்ப பெரிய விஷயம் மேடம். அதுக்கு என்ன? அகங்காரம் இல்லாத உங்க அணுகுமுறைக்கு தலை வணங்கி நானும் ஒரு உண்மையை க்ளூவா தர விரும்புறேன் மேடம். வெரி குட் மிஸ்டர் பாண்டுரங்கன், சொல்லுங்க என்ன அந்த க்ளூ? உங்ககிட்ட இருக்கிற அணுக்கொள்கை பத்தின ஃபைல சில பேர் வெளிநாட்டுல பேரம் பேசியிருக்காங்க. அந்த ஃபைல் கிடைச்சா நம்ம நாட்டு ராணுவத்தோட ராஜ ரகசியங்கள் வெளியே தெரிய வருமா? உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபைல இல்ல பேப்பரை திருடுறதுக்கு 2 குரூப் ஆசைப்பட்டிருக்கு. அதுல ஒரு குரூப் ஏற்கனவே ஆளை அனுப்பிடுச்சான். அப்படியா? ஆமா, அந்த ஆள் உங்க கூடவே எங்கேயோ இருக்கான். யார் அந்த ஆளுன்னு ஏதாவது க்ளூ இருக்கா? நான் வேணா விசாரிச்சு சொல்றேன் மேடம். அந்த இன்னொரு குரூப் அனுப்பின ஆள் தான் நீயா? ஆமா. ஹலோ. வந்துட்டேன். ஐ அம் ஆன் தி வே. ஓகே, பை. மகேஷ் மேடம், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. நீ சார் கூட கலந்து பேசி நம்ம டீம்ல இருக்கிற அந்த பிளாக் ஷிப் யாருன்னு கண்டுபிடி. ஓகே மேடம். மிஸ்டர் பாண்டுரங்கன், நீங்க மகேஷ் கூட தைரியமா கோஆர்டினேட் பண்ணுங்க. நான் ஈவினிங் வந்து மீட் பண்றேன். ஓகே மேடம். போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நீயும் போயிடுறியா? நான் எங்க போகணும்? மேல போயிடு. மேலையா? ஆமா. நீ என்ன சொல்ற? அந்த இன்னொரு குரூப் அனுப்புன ஆளு நான் தான். நீதானா? ஆமா, மேடம் சொன்ன பிளாக் ஷிப் நான் தான். யாரா நீ?
என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நீ யாரா? அமர் அமர் அவனை விட அமர். வசுந்தராவை என்ன காரியம் பண்ண சொன்ன? நான் சொல்ற ஆள கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். டீசென்ட்டா தானே சொன்னேன். அமர் அவன் சட்டையை விடு. நீ சும்மா இரு வசு. டேய், நீ கல்யாணமா பண்ணிக்க சொன்ன. ஒரு ராத்திரி மட்டும் பொண்டாட்டியா இருக்க சொன்னது டீசென்ட்டா உங்க ஊர்ல? வசு, சரியான ஆளை தான் செலக்ட் பண்ணிருக்க. நீ பின்னாடி கிரில் கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தத நான் எப்பவோ பார்த்துட்டேன் பிரதர். என்ன பாத்தியா? ஆமா, ஆக்சுவலா நான் தான் பின் கேட்டு வழியா வந்தேன். எனக்கு முன்னாடி நீ போறத பார்த்துட்டு தான் நான் மெயின் கேட் வழியா வந்தேன். நீ யாரு, உண்மையிலேயே வசுந்தரா மேல அக்கறையா இருக்கிறியான்னு தெரிஞ்சுக்கதான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன. பார்த்தா என்னை விட நீ ரொம்ப வேகமா இருக்கியே. சட்டை விடு. அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. சாரி வசுந்தரா, அந்த வார்த்தை கண்டிப்பா உன் மனசை காயப்படுத்திருக்கும். ஐ எம் சாரி. இப்போவாவது சட்டையை விடேன்ப்பா. விடு அமர். இதே மாதிரிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இருந்தேன். ஞாபகம் இருக்கா வசு? ஆம்பளைங்களை மயக்க வைக்கிற விதத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களுக்கும் ஒவ்வொரு பேட்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். உன் பேட்டன் சூப்பர். இவனை ஓங்கி அரையட்டுமா வசு? வேண்டாம் அமர். ஏன்பா, நான் சாரி கூட கேட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த கொலவெறி? ஒழுங்கா என்ன விஷயத்துக்கு வந்தியோ அதை மட்டும் பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்லனா செத்தவன் செத்தவனாவே ஆயிடுவேன். நன்றி மிஸ்டர் அமர், ரொம்ப நன்றி. இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டு போறதுக்காகத்தான் இந்த நாடகம் ஆடணும். நாடகமா? இதெல்லாம் எதுக்குப்ப? நீ வந்த விஷயம் என்ன அத சொல்லு. சொல்றேன் பிரதர். நான் வசுந்தராவை மோட்டிவேட் பண்ண வந்தேன். என்ன மோட்டிவேட் பண்ண வந்த? என் விஷயத்துல நடந்த அநியாயத்தினால வாழ்க்கையில எனக்கு கல்யாணமே வேணான்னு நீ டிவியில கொடுத்த இன்டர்வியூவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு துணையோடு இருக்கிற முடிவுக்கு உன்னை மோட்டிவேட் பண்ண ஆசைப்பட்டேன். அதுக்கு உன்னை மிரட்டுற மாதிரி நடிக்கலாம்னு தான் வந்தேன். ஆனா அமர் வெளியில் நிக்கிறத கவனிச்சுட்டேன். இவன் உனக்கு வேண்டியவனா இல்ல திருடனானு செக் பண்ணதான் அப்படி நான் தப்பா பேசிட்டேன் வசு. நீ சொல்றதெல்லாம் நிஜமா பிரபாகர்? சத்தியமான உண்மை. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏன்? இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த சமயத்துல என் கேரியரை பாழ் பண்ண வந்திருக்கியோன்னு நான் பயந்துட்டேன். எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி கெட்ட புத்தியெல்லாம் வந்ததில்ல வசு. டைம் பேட் என்ன அப்படி கெட்டவனா உங்ககிட்ட காட்டிடுச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை நான் சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. செத்துட்டேன்னு போலீஸ் ப்ரூஃபோட பாடியை காட்டும் போது நம்பிதானே ஆகணும். பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நான் பாம்பு வச்ச பயங்கரவாதி வேற. அதனாலதான் பிரபா ஊரை விட்டு போயிட்டேன். நான் டெல்லியில இருந்து உடனே வந்தா சிக்கலாயிடுமேன்னு தான் 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தேன். ஆனா உன்னை அங்க காணோம். நீ எங்க போனன்னு யாருக்கும் தெரியல. நான் ஒரு 4.5 வருஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியாம ஒரு பரதநாட்டிய டீச்சர் வீட்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சிஎம்மோட ரிலேட்டிவ். நான் நல்லா டான்ஸ் ஆடுறத பார்த்த சிஎம் என் ஃபேன் ஆயிட்டாரு. நான் அதனால பாப்புலர் ஆயிட்டேன். அந்த வீட்டுக்கு எதிர் வீடு தான் அமரோடது. அவரு மேல கோவமா இருக்காரு போல இருக்கு. அவனுக்கு நான் தான் உயிர். என்ன நீங்க தப்பா பேசுனது அவனுக்கு பிடிக்கல. வசு, இன்னொரு விஷயமும் பிடிக்கல. என்ன விஷயம்? அவனை நீங்க என் லவர் மாதிரி பேசுனது கூட அவனுக்கு பிடிக்கல. அப்படின்னா அவன் உன்னை லவ் பண்ணலையா? இல்ல. இந்த 4.5 வருஷமா இவன் என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்ல. நான்னா அவ்வளோ இஷ்டம். என்னை விட 3 வயசு சின்ன பையன். பெருசா வளர்ந்துட்டான், அவ்வளவுதான். வசு,
அவங்கிட்ட எதுக்கு இப்ப இதெல்லாம் வளவலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், அங்கிள் கிட்ட மரியாதையே பேசணும். அவன் இவன்லாம் சொல்லக்கூடாது. அங்கிளா? ஆமா, இனிமே நீ இவரை அங்கிள்னு தான் கூப்பிடணும். என்ன இதெல்லாம்? என்னடா? நீ வாழ்க்கையில மாறவே மாட்டியா வசு? ஒரு வாட்டி அவனை நம்பி மொத்த லைஃபும் போச்சு. இப்ப மறுபடியும் ஏமாற போறியா? என்னடா சொல்ற? நீ பேசாம இரு. நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது, சரியா? ஏய், இத பாரு. வசுவுக்கு ஸ்டேபிள் மைண்ட் கிடையாது. இப்ப ஒரு புலி வந்து உங்க உயிர் வேணும்னு சென்டிமெண்டா கண்ணீர் விட்டு அழுதா அந்த புலி கிட்ட கைய நீட்டி சாப்பிடுன்னு சொல்லுவா. இப்ப எதுக்காக பிரதர் இதெல்லாம் சொல்றீங்க? நீ ஓவரா சீன் போடவும் வேண்டாம், ஆணிய புடுங்கவும் வேண்டாம். புரியுதா? புரியல. அமர், ஒன்ன சும்மாருன்னு சொன்னல. இப்போ உன் மனசுல இருக்கிறது என்ன? அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும், அதானே? ஆமா. பேசுறதுக்கு வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப நீ கிளம்பு. ஏய், ஒரு நிமிஷம். இவளுக்கும் உனக்கும் டைவர்ஸ் நடக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்றேன். வந்து கையெழுத்து போட்டு போ. ம். இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்? வினோத், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. என்னைய கூப்பிட்டீங்க? வினோதா? என் பேரு பிரபாகர். ஏய், வினோத் தானே நீ? எனக்கு தெரியாதா? நீ வேறமா ஆளு பேரை மாத்தி கூப்பிட்டு நீயும் குழம்பி என்னையும் குழப்பாத. இவன் வினோத் தானே? என்கிட்ட ஏன் போய் சொல்றான்?